கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆஃப் சாரீ வீடியோ தான் இந்த வீடியோ. டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு ஒன் ஸ்ட்ரெச் அப்படின்ற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. மோஸ்ட்லி வந்து எல்லா சாரீஸுமே நீங்கள் வந்து பார்க்குறதெல்லாம் அவ்வளோ ரீசனபிள் ரேஞ்சஸில் இருந்தது. என்னடா இவ்வளோ ஹைப் இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கோட கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரீஸ் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம டி நகரில் சென்னை சில்க் ஷோரூமில் இருக்கோம். நிறைய ரீசனபிள் ரேஞ்சஸில் சூப்பரான மெட்டீரியல் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இது வந்து கடையில் பார்த்தீங்கன்னா மார்பிள் சில்க்கு, அப்புறம் வந்து லினன் காட்டன் சாரீஸு, ஒரு மாதிரி க்ரஷ்டு சாரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 545, 595. அப்புறம் இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லினன்லேயே டஸ்ஸர் வந்து கொஞ்சம் பேஸ் இருக்கிற மாதிரி வரும். சீரியஸ்லி ஸோ ஸ்டார்டிங் அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் டிசைன் பார்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஆஃபீஸ் வேருக்கெலாம் நீங்கள் வாங்குறீங்க, சம்மருக்கு மெயினாக ஸ்பெஷலாக வந்து ஒரு பெஸ்ட்டான ஆஃபீஸ் வேர், கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒர்க் வேர் கலெக்ஷன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு 545, 595 இல்லைனா 645, 695 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இந்த என்டையர் வீடியோவே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். சில சாரீஸ் வந்து 3 பீசஸ் 900 காம்போவில் இருக்குது. நான் அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது வந்து பர்ஃபெக்ட் நல்ல ஒரு ஒர்க் வேர் லினன் காட்டன் சாரீஸ், அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அதில் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே இருக்குது. இந்த ஸ்ட்ரெச்லேருந்து அந்த இந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ எந்த செக்ஷன், எந்த ஃப்ளோரு, எந்த பர்டிகுலர் பார்ட்டில் இது இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். நம்ம பார்க்குற சாரீஸ் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. 3rd ஃப்ளோரில் லினன் காட்டன் சாரீஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லினன் காட்டன் எங்கே கிடைக்கும் அண்ட் காட்டன் பேஸ்டு 645, 545 எங்கே கிடைக்கும்னு கேட்டாலும் இந்த செக்ஷன் வந்து காமிப்பாங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சா கூட உங்களுக்கு இந்த செக்ஷன் வந்து காமிச்சிருவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கலெக்ஷன். அதில் கலம்கரி, பிளாக் பிரிண்டட், தபேலா டிசைனு, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. பெஸ்ட்டான ப்ரைஸ் ரேஞ்சு. மெயினாக என்னென்னா ஒரே இடத்துல ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். ஒரே ஃபேப்ரிக்லேயே டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டிசைன்ஸும் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு மாதிரி மார்பிள் சில்கில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து இந்த செந்தேரியும் லினனும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அதை மாதிரி ஒரு பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன். இதுவுமே வந்து 695 ஃப்ளோரல் பேட்டர்னில் வரும். மெயினாக எல்லா சாரிக்குமே நல்ல ஒரு அழகான டாசல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸ்லி மெட்டீரியல் மெயினாக வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. நேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சாஃப்டாக பாடி ஹக்கிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வெட் ஆகாது. ஏன்னா சில லினன் சாரி, செந்தேரி சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா சஃபகேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. பட் இந்த சாரி சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் நேரில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ வீக்கெண்ட்ஸில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண செக் பண்ணுறீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ரெடிலி ஸ்டாக் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க அப்படியே. ஸோ நீங்கள் நிறைய பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செக்ஷன் இருந்து அதுவும் காட்டுறேன். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய கலெக்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃப்ளோரல் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு மாதிரி டிஜிட்டல் வீவிங்கில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து சாரீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சாரியுமே டசர், இது ஒரு மாதிரி கிரேப் டசர் அந்த மாதிரி வரும். அதில் பெஸ்ட்டு ரேஞ்சு வித் டாசல் அண்டு பல்லுவில் வந்து ஒரு ஒர்க் வந்திருக்கும். பாஷ்மினா ஸ்டைலெலாம் உங்களுக்கு அந்த பல்லு ஒர்க் வந்து முந்தி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஒர்க் வந்திருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த பர்டிகுலர் செக்ஷன். இது வந்து உங்களுக்கு சிங்கிள் சாரியாக வாங்குறீங்கன்னா 345 அந்த மாதிரி வரும். அதுவே வந்து காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா 900 ருபீஸ்க்கு 3 சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கலர் ஆப்ஷன்ஸு, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும். எல்லாமே இந்த வந்து அந்த காம்போ ஆஃபர்லேயே வருது. ஸோ இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் செக்ஷன் இருக்குது. இதுக்கு அடுத்த செக்ஷனு அங்கே வந்து உங்களுக்கு 900 ருபீஸ்க்கு அந்த 3 பீஸ் காம்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வேறு கலெக்ஷன், வேறு டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் நினைக்கிறேன். நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இது வந்து டெய்லி வேருக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒர்க் வேருக்கு கட்டலாட தாராளமாகவே கட்டலாம். ஏன்னா நல்லா லைட் வெயிட் சாரி, நீட்டாக அழகாக ப்ளீட் எடுத்து கட்டினீங்கன்னா ரொம்ப நீட் லுக் அண்ட் டீசென்ட் லுக் இருக்கும். அண்டு இது வந்து சும்மா கேஷுவலாக கட்டிட்டு போகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச பார்டர். அண்ட் இந்த சாரீ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கலர் இந்த மாதிரி ஃப்ளோரல் தீமில் அந்த குட்டியாக வந்து ஒரு கெட்டி பார்டர் வச்ச மாதிரிலாம் சாரீ வருது இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கு. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் கட்டம் போட்டு இந்த பட்டு சாரியிலலாம் டிசைன் வரும் இல்லையா, அந்த டிசைன் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதை நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே நிறைய டிசைன்ஸ் அண்ட் மெட்டீரியல் வந்து வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் இது வந்து உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியலில் வரும். 795. பட் சூப்பராக இருந்தது அந்த மெட்டீரியல். நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப ரஃபாக இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக பெருசாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் கொஞ்சம் டிசைன் மாறும். புட்டா, பிளெயின், செக்டு இந்த மாதிரி கொஞ்சம் செக்லேயே கொஞ்சம் பெரிய செக், மினி செக்ஸும் இருக்குது. டாசலோடவே சேர்ந்து வருது. அதுவும் 795க்கு நல்ல ப்ரைஸிங் தான்.
அதில் கலர்ஸ் மட்டுமே ஒரு 10 to 15 கலர்ஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இதுக்கு அடுத்த கலெக்ஷனுமே வந்து ஒர்க் வேர் கலெக்ஷன் தான். அதுவும் உங்களுக்கு ஃப்ளோரல் கான்செப்ட்லேயே சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர், கெத்தி பார்டர் அந்த மாதிரி வரும். இது வந்து காம்போ ஆஃபரில் கொடுக்கல. மேபி வேறு எங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் சிலது காம்போவில் இருக்கலாம். பட் இது வந்து காம்போவில் இல்லை. லினன் காட்டனில் இருக்குது மெயினாக எல்லா மெட்டீரியலுமே. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 695 அந்த மாதிரி வரும். எல்லாமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். மேக்ஸிமம் 695 இல்லை 645 அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேப் கலெக்ஷன். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இந்த கிரேப் கலெக்ஷனு. இது வந்து 500 rupees, அதாவது 1500 rupeesக்கு 3 sarees போட்டிருந்தாங்க. இதுலேயே இன்னொரு கிரேப்போ இருக்குது, அதுவும் காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் அது வந்து காம்போவில் இல்லை. பட் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து காம்போவில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெகுலராக நம்ம 300 350க்கும் கிரேப் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா இருந்தது. அதே மாதிரி டிசைன்ஸுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மிக்ஸ்டாக இருக்குது. ஃப்ளோரல், அந்த பிளாக் பிரிண்ட் கான்செப்டில், ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில். சில பேருக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்லாம் பிடிக்கும். சில பேருக்கு பிளெயின் வித் குட்டி குட்டி ஃப்ளோரல் புட்டாஸு, பிளெயின் வித் பார்டர்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே கிரேப் கலெக்ஷன் தான் கம்ப்ளீட்டாகவே. ஸோ நீங்கள் காட்டன், கிரேப்னு எது வேணால் பார்க்கலாம். ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸ்லி பெஸ்ட்டு மெட்டீரியல் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸுங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த செக்ஷன் தான் இது கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த செக்ஷனுக்கு காமிச்சிருவாங்க. எக்ஸாக்டாக இந்த சாரீ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ செமி டசர் வெரைட்டியில் தான் வருது. நல்லா இருந்தது மெட்டீரியல். டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவே 595க்குலாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்னும் இந்த வாட்டி ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அண்ட் பல்லு பார்ட்டு, பாடி டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் ஒரு டிசைன்லையுமே கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்லாம், அந்த க்ரீன் ஷேட் மாதிரி வருதெல்லாம் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீன், அது நிறைய கலர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. மெட்டீரியல் வைஸ் வந்து சான்ஸே இல்லை. அவ்வளோ நல்ல மெட்டீரியல் சீரியஸ்லி. அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்க அப்படின்னா 3rd floorல் இந்த பட்ஜெட் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய செக் பண்ணலாம். அண்ட் கிரேப்பில் நம்ம வந்து காம்போ பார்த்தோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான். பட் காம்போ இல்லை. 595. இதுவும் அதே மாதிரி தான், கிரேப் தான் இதுவும். நான் இது மெட்டீரியல் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 300 350க்கு நம்ம பார்க்குற 400க்கு பார்க்குற கிரேப்க்கும் இதுக்கும் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸ் அண்ட் கலர் ஆப்ஷன் அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சிந்தட்டிக் கிரேப்னு சொல்லிட்டு சிலது வச்சுருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்தது. அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு ஒரு டிசைன் காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி. இந்த ஸ்டோன் சாரீஸ் நான் ஒரு தடவை ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்காக புதுசாக வேறு என்ன வந்திருக்கா அது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பார்ட் காமிக்கல. இது வந்து அந்த சிந்தட்டிக் கிரேப் மாதிரியே வந்துட்டு அந்த மயிலிருக்கு டிசைன் மாதிரி ஒரு டிஜிட்டல் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நாட் எக்ஸாக்ட் மயில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு சூப்பரான மைல்டு டிசைன் கொடுத்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த சாரியுமே நல்லா மூவிங் சாரி. அதில் அந்த ஒரு கேட்லாக் ஃபோட்டோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும் டிசைன். இது வந்து டோலா சில்க் இருக்கு இல்லையா, அதை மாதிரி வரக்கூடிய மெட்டீரியல் தான். ஆனால் நல்லா இருந்தது. இதுவும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 595. சாஃப்டான ஒரு சில்க் கலெக்ஷன் தான் இதுவுமே. இதுவும் நம்ம டெய்லி வேர் பண்ணுறதுக்கு, அக்கேஷ்னலாக வேர் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் வேர்க்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் பார்டர் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த ஒயிட்டில் வந்து எல்லா டிசைனுமே வச்சுருக்காங்க. அந்த ஒயிட் அண்ட் பிளாக் கான்செப்டில் வர்லிலையுமே நிறைய வச்சுருக்காங்க. ஃப்ளோரல்லையுமே கான்செப்டில் நிறைய வச்சுருக்காங்க. கிரேப்பில் நீங்கள் ஸ்டோன் ஒர்க் வச்சே உங்களுக்கு 595 வேணும்னா இது நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் 595ல் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்டோன் ஒர்க் வச்சுமே அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள்.